மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு தமது தாயாரின் மீது அளவற்ற அன்பும் மரியாதையும் இருந்தது. தாய் மேல் அளவுக்கதிகமான பாசம் வைத்திருந்தார். வயோதிகம் காரணமாக அவரது தாயார் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். மன்னர் வைத்தியரை அழைத்து தாயாரின் உடல்நிலையை பரிசோதிக்கச் செய்தார். பரிசோதனை முடிந்தபின் வைத்தியர், தங்கள் தாயார் அதிக நாட்கள் தாங்க மாட்டார்கள், விரைவில் சிவலோக பதவி அடைந்து விடுவார்கள் என்று கூறினார். இதை கேட்ட மன்னர் மிகுந்த வேதனையுற்றார். தன் தாயாரிடம் சென்று, அம்மா, உங்களுக்கு சாப்பிட எது மிகவும் ஆசையா இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவரது தாயாரும் மாம்பழம்தான் வேண்டும் என்றார். அப்போது மாம்பழம் கிடைக்கும் காலமல்லாத போதிலும் மன்னர் தன் ஆட்களை அனுப்பி எங்கிருந்தாவது மாம்பழம் வாங்கி வர ஏற்பாடு செய்தார். மக்கள் மாம்பழம் வாங்க புறப்பட்டனர். ஆனால் மாம்பழம் வந்து சேர்வதற்குள் அவரது தாயார் மரணம் அடைந்து விட்டார். மாம்பழம் சாப்பிடாமலேயே தன் தாயார் இறந்தது குறித்து மன்னர் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்தார். அதற்கு பரிகாரம் காண எண்ணி அரண்மனை புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார். பேராசை பிடித்த புரோகிதர்கள், மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் அவரது ஆன்மா சாந்தியடைய தங்கத்தால் 108 மாங்கனைகள் செய்து 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் சரியாகிவிடும் என்றனர். மன்னரும் அதற்கு சம்மதித்தார். தங்கத்தால் 108 மாம்பழங்கள் செய்ய ஏற்பாடு செய்தார். சில நாட்களில் பொன்மாங்கனிகள் தயாரானது. அவற்றை மன்னர் 108 புரோகிதர்களுக்கும் வழங்கினார். புரோகிதர்களும் மிக மகிழ்ச்சியுடன் அவற்றை பெற்று கொண்டனர். இந்த செய்தியை அறிந்த தெனாலிராமன் வேதனையுற்றான். புரோகிதர்களின் பேராசையை உணர்ந்து அவர்களுக்கு உரிய பாடம் கற்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அவன் புரோகிதர்களை சந்தித்து, என் அம்மாவிற்கு திதி வருகிறது, அதற்கு தாங்கள் அனைவரும் வந்து புரோகிதம் பண்ணுங்கள், என்னால் முடிந்த அளவு தருகிறேன் என்றான். அதை கேட்ட புரோகிதர்கள் மகிழ்ந்து தெனாலிராமன் வீட்டிற்கு வந்தனர். தெனாலிராமனும் அவர்களை வரவேற்று உட்காரச் செய்தான். பின்னர் கதவுகளை நன்கு தாழிட்டு பூட்டிக் கொண்டான். ஏற்கனவே நன்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியால் ஒவ்வொருவருக்கும் ஒரு சூடு போட்டான். புரோகிதர்கள் ஐயோ, அம்மா என்று அலறிக் கதறினார்கள். பின்னர் அவர்கள் மன்னிடம் சென்று முறையிட்டனர். இதை கேட்ட மன்னர் தெனாலிராமன் மீது அளவிலடங்காத கோபம் கொண்டார். தன் பணியாட்களை அனுப்பி தெனாலிராமனை இழுத்து வரச் செய்தார். தெனாலிராமனை பார்த்ததும், என்னடா தெனாலிராமா, புரோகிதர்களுக்கு இவ்வாறு சூடு போட்டாய் என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், மன்னாதி மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் சொல்லுவதை தாங்கள் கவனமாக கேட்க வேண்டுகிறேன். என் தாயார் உடல்நலமின்றி இறக்கும் தருவாயில் வலிப்பு நோய் வந்து விட்டது. அதற்கு வைத்தியர்கள் என் தாயாருக்கு சூடு போடச் சொன்னார்கள். ஆனால் சூடு போடும் முன் என் தாயார் இறந்து விட்டார்கள். ஆகையால் என் தாயாரின் ஆன்மா சாந்தியடைய புரோகிதர்களுக்கு சூடு போடும்படி பெரியவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னபடியேதான் நான் சூடு போட்டேன். இதில் என்ன தவறு என்றான். இதை கேட்ட மன்னர் கோபத்துடன், என்னடா தெனாலிராமா, இது முட்டாள்தனமா இருக்கிறதே என்றார். இல்லை அரசே, விளக்கமாக கூறுகிறேன், சற்று கேளுங்கள் என்றான் தெனாலிராமன். முன்பு தங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இறந்ததால் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய 108 பொன்மாங்கனிகளை 108 புரோகிதர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் சொன்னார்களே, அதன்படியே தாங்களும் கொடுத்தீர்களே என்று கூறி, அதுபோலவே என் தாயாரின் வலிப்பு நோய்க்கு சூடு போட முடியாமல் போனதால்தான் இவர்களுக்கு சூடு போட்டேன் என்றான். இதை கேட்ட மன்னர் சிரித்தார். தெனாலிராமனை பாராட்டினார். புரோகிதர்களின் பேராசையையும் நன்கு புரிந்து கொண்டார்.